இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கிற நீங்கள் தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க ஒரு சைக்காலஜி ப்ராப்ளமை சால்வ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நீங்கள் ரெடியா? சிலருக்கு தூங்க போகிறப்ப ஓவர் திங்கிங் வரும், எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, தூக்கமே வராது. சிலருக்கு தூங்கிட்டு இருக்கும் போதே பாதி ராத்திரியில எழுந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. பல பிரச்சனைகள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளமை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். நான் சொல்ல போகிற 7 விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு டெஸ்ட். நான் சொல்ல போற அந்த 7 விஷயங்களுக்கு இடையில உங்க மைண்ட் வேற ஏதாவது யோசனைக்கு போகாம கவனிச்சு கேட்க ட்ரை பண்ணுங்க. உங்களால அப்படி கேட்க முடிஞ்சுன்னா உங்களால சீக்கிரமே ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியில வர முடியும். முதலாவதா பார்க்க போறது ஐடென்டிஃபை யுவர் தாட் பேட்டர்ன்ஸ். ஓவர் திங்க் பண்றவங்களுக்கு 2 பேட்டர்ன்ல தான் அவங்க தாட் இருக்கும். ஒன்னு, நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறது, இப்போ இப்படி நடக்காம இருந்திருந்தா இப்ப நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொரு பேட்டர்ன், இனிமே என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு கவலைப்படுறது. இதுல நீங்க எந்த பேட்டர்ன்ல இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல இருக்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நடந்து முடிஞ்ச விஷயங்களை மாற்ற முடியாது. அதை பத்தி நீங்க யோசிக்கிறனால 1% கூட உங்க லைஃப் பெட்டராக போறது இல்ல. அடுத்து செகண்ட் பேட்டர்ன்ல இருக்கவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம கடவுள் கிடையாது, நம்மகிட்ட சூப்பர் பவர்ஸும் இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போறத கணிக்கிறதுக்கு. சோ 2 பேட்டர்ன்ல இருக்கவங்களும் இந்த நிமிஷம் நாம பார்த்துட்டு இருக்க ஒர்க் இல்ல இனிமே பார்க்க போற ஒர்க்கை எப்படி செமையா செஞ்சு இங்க நான் தான் பெஸ்ட்னு சொல்லணும், அப்படி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்ல ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டோட பிரைஸ் அண்ட் வேல்யூ கோல்டு முடிவு பண்றது இல்ல, அந்த கோல்டை பார்க்குற பயன்படுத்துற மத்தவங்க தான் முடிவு பண்றாங்க. எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. உங்களை நீங்க தகுதியாக்குற வேலையை பாருங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற புகழும் செல்வமும் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். ரெண்டாவதா பார்க்க போறது லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். கடந்த கால நினைவுகளை கடந்து போங்க. உங்களுடைய கடந்த காலத்துல உங்களை யாராவது ஏமாத்தி இருக்கலாம், விட்டுட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு யாரும் உதவாம இருந்திருக்கலாம். இப்படி உங்களுக்கு மனசுல நிறைய வருத்தம் இருக்கு. இதை நினைச்சு திரும்ப அந்த கசப்பான நினைவுகளுக்கு போயிடுறீங்க. கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நீங்க மாற்றக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய எதிர்காலம் தான். உங்களுடைய உணர்ச்சிகளை அந்த மோசமான நினைவுகள் கட்டுப்படுத்த கூடாது. கசப்பான நினைவுகளை உருவாக்குன எல்லாரையும் மன்னிச்சுட்டு உங்க கோபத்தை விடுங்க. மூன்றாவதா பார்க்க போறது லிவ் இன் த மொமெண்ட். இந்த நிமிஷத்துல வாழுங்க. நடந்து முடிஞ்ச விஷயம் கவலை கொடுக்கறதா இருக்கலாம், இருந்தாலும் இந்த நிமிஷம் செய்யற விஷயங்களை மகிழ்ச்சியோட செய்ய முயற்சி பண்ணணும். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓவர் திங்கிங் உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கோ நீங்க வெற்றி அடைகிறதுக்கோ ஹெல்ப் பண்ண போறதில்ல. அதனால ஓவர் திங்கிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பர்த்டே வந்தா கூட சிலர் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி என்ன நல்ல நிலைமையில இருக்கேன், நான் கஷ்டத்திலையும் முன்னேறாமையும் இருக்கேன், பர்த்டே செலிப்ரேஷன்னா ஒரு குறையானு. சில ஃபெஸ்டிவல்ஸையும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. சோ எந்த நிமிஷத்தையும் ஏதாவது காரணம் சொல்லி வாழாம இருந்துடாதீங்க. நாலாவதா பார்க்க போறது ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கும் ஓவர் திங்கிங் பண்றதுக்கும் கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை எப்படி சரி பண்ணலான்னு நீங்க யோசிக்கணும். ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா இங்க எதுவுமே மாறாது, நாம தான் மாத்தணும். தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்லதோ இல்ல கெட்டதோ நம்மள சார்ந்து இல்லாம எதுவுமே நடக்காது. ஐந்தாவதா பார்க்க போறது ஓவர் கம் யுவர் ஃபியர். பயம். எல்லாத்துக்குமே பயம். ஒரு காலத்துல உங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாம இருந்திருப்பீங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அது ஃபெயிலியர். இன்னொரு பிசினஸ் பண்ணிருப்பீங்க, அதுவும் ஃபெயிலியர். இப்படி ஃபெயிலியரை பார்த்து லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே பயம். எதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னு பொறுமையா யோசிச்சு இனிமே அதை சரி பண்ணணும். இங்க ரத்தங்கள் இல்லாத போர் இல்ல, வழிகள் இல்லாத வெற்றிகளும் இல்ல. எல்லா அனுபவங்களும் அடுத்து பெருசா ஒரு விஷயத்தை நாம சாதிக்கிறதுக்கு தான் கொடுக்குது. ஃபியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெஸ்ட் டிப் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எப்படி எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. பிசினஸோ இல்ல ஒர்க்கோ லோ ரிஸ்க்ல பண்ணுங்க. இன்கேஸ் நாம ஃபெயிலியர் ஆகுறப்ப அந்த பெயினை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த லோ ரிஸ்க் தான் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாம கொடுக்கிற ஃபீஸ். ஃபெயிலியர் தான் ஃபியர் ஆகுது, அந்த ஃபியர் ஸ்ட்ரெஸ் ஆகுது, அந்த ஸ்ட்ரெஸ் ஓவர் திங்கிங்கா மாறுது. நோய் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட அந்த
நோய் வராம நாமளே பார்த்துக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். ஆறாவதா பார்க்க போறது டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். என்ன ப்ரோ எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்கன்னு சொல்லுவாங்க, நீ என்னன்னா உங்களை நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்ற. ஆமா, நீங்க ஓவர் திங்கிங்க்கு போகும்போது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். டிராயிங் பண்ணலாம், நேச்சரை பார்த்து ரசிக்கலாம், புக் படிக்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசலாம். இப்படி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம். ஏழாவதா பார்க்க போறது சேலஞ்ச் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். என்னால இது பண்ண முடியாது, எனக்கு இது வரல, என்னால முடியல, எனக்கு கவலையா இருக்குன்னு நெகட்டிவா பேசும்போது நாம சீக்கிரமா ஓவர் திங்கிங்க்கு போயிடுவோம். இனிமே எப்போதும் பாசிட்டிவா பேசி பாசிட்டிவா நினைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு செயலை செய்ய போறீங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது உங்க பிரெயின் அந்த செயலை செஞ்சு முடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு கனவு காணாதீங்க. சிலர் அந்த கனவுகள்ல மட்டும் வாழ்ந்துட்டு ரியாலிட்டியில பண்ண வேண்டிய ஒர்க்கை பண்ணாம விட்டுட்டு ஓவர் திங்கிங்ல போயிடுவாங்க.